இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது முடி வளர்ச்சிக்கு கருஞ்சீரகம் எண்ணெய் எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்குன்றத பத்தி பார்க்கலாம். முதல்ல இந்த கருஞ்சீரக எண்ணெய் எவ்வளோ பயனளிக்குது. பொதுவாகவே ஆண்கள் பெண்கள் என்று இருவருக்குமே இருக்கின்ற ஒரே பிரச்சனை தான் இந்த முடி உதிர்வு பிரச்சனை. இந்த முடி உதிர்வு பிரச்சனைக்கு என்னதான் பல செயற்கை முறை இருந்தா கூட அவையெல்லாம் நல்ல பலன் அளிக்குமான்றது நம்மளுக்கு நிச்சயமா தெரியாது. அவற்றை பயன்படுத்தினால் பல வகையான பின்விளைவுகள் கூட நம்ம சந்திக்க நேரிடும். இருப்பினும் இந்த முடி உதிர்வு பிரச்சனையை சரி செய்வதற்கு நம்ம வீட்டிலேயே இயற்கையான கூந்தல் எண்ணெய் தயார் செஞ்சு அதை ஒரு வாரம் மட்டும் பயன்படுத்தினால் போதும் முடி உதிர்வு பிரச்சனை சரி செஞ்சு மேலும் முடி அடர்த்தியா வளர்றதுக்கு நம்மளுக்கு அது பெரியதா பயனளிக்குது. சரி வாங்க நம்ம இந்த எண்ணெயை எப்படி தயார் செய்யலான்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா, கற்றாழை ஒரு கப் எடுத்துக்கணும், சுத்தமான தேங்காய் எண்ணெயும் ஒரு கப்பு, கருஞ்சீரகம் 2 ஸ்பூனு, வெந்தயம் 2 ஸ்பூனு. இதை எடுத்துக்கிட்டு இதை எப்படி நம்ம செய்யலான்றத பார்க்கலாம். முதல்ல கற்றாழை எடுத்துக்கணும். கற்றாழையோட தோலை நீக்கிட்டு அதை நல்லா தண்ணியில போட்டு அலசணும். ஏன்னா அது அலசாம இருந்துச்சுன்னா அதுல ஒரு அரிப்பு தன்மை இருக்கும். அதனால அதை நல்லா தண்ணியில அலசிட்டு மிக்சி ஜார்ல போட்டு அதை நல்லா அரைச்சு ஒரு கப்பு தனியா எடுத்துக்கணும். பிறகு அடுப்புல வாணலி வச்சு வாணலியில தேங்காய் எண்ணெய் ஒரு கப்பை ஊத்தி நல்லா சூடாக்கணும். மிதமான தீயில தான் அது சூடு பண்ணணும். சூடானதுக்கு அப்புறம் இந்த அரைச்சி வச்ச கற்றாழை அதில் ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா அதை கொதிக்க விட்டுட்டு கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா அது நல்லா சூடாயிரும். பிறகு சூடானதுக்கு அப்புறம் கருஞ்சீரகம் 1 ஸ்பூனை போட்டுடணும். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த கருஞ்சீரகம் இயற்கையாகவே கூந்தல் வளர்ச்சி அதிகரிக்கிற தன்மை இருக்கு. அது மட்டும் இல்லாம கூந்தலுக்கு நல்ல போஷாக்கையும் அது கொடுக்குது. பிறகு இந்த எண்ணெயில 2 ஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்து நன்றா கிளறி விடணும். வெந்தயத்துல இயற்கையாகவே முடி உதிர்வு பிரச்சனையை சரி செய்வதற்கு வழிவகுக்கிறது. அது மட்டும் இல்லாம பொடுகு பிரச்சனையும் அது சரி செய்யும் தன்மை உடையது. இந்த கலவையை நல்லா சேர்த்து சூடாக்கி அடுப்புல இருந்து கீழே இறக்கி வச்சிடணும். அந்த எண்ணெய் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் எண்ணெயை வடிகட்டி ஒரு பாட்டில்ல நம்ம ஊத்தி வச்சுக்கலாம். இதோட கருஞ்சீரக எண்ணெய் நம்மளுக்கு என்னென்ன பயன் கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எண்ணெய் தாராளமா 1 மாசம் வரை நம்ம பயன்படுத்தலாம். இந்த எண்ணெய் வாரத்தில் 2 முறை பயன்படுத்தினாலே போதும், நல்ல மாற்றத்தை நம்மளுக்கு கொடுக்கும். அது மட்டுமின்றி இந்த எண்ணெய் குளிர்ச்சியாக இருக்கும் என்று பயப்படவே தேவையில்லை. ஏன்னா இவற்றில் சேர்க்கப்படும் கருஞ்சீரகம் கூந்தலுக்கு எண்ணெயாக பயன்படுத்தும் போது குளிர்ச்சி தன்மையை ஏற்படுத்தாது. இந்த எண்ணெய் தயாரிக்கும் போது அடுப்பை மிதமான சூட்டில் தான் நம்ம வச்சிருக்கணும். அதே போல் இந்த தேங்காய் எண்ணெய் 1 பங்கு என்றால் கற்றாழை ஜெல்லும் 1 பங்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த கருஞ்சீரகம் எண்ணெய் முடி உதிர்வு பிரச்சனையை சரி செஞ்சு முடி அடர்த்தியா வளர்றதுக்கும் அது உதவுது. வாரத்தில் 3 முறை பயன்படுத்தலாம். பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மை கிடைக்குது? கூந்தலுக்கு பயன்படுத்தினால் இந்த எண்ணெயை 6 மாதம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம். கூந்தலின் வளர்ச்சியும் அடர்த்தியும் அதிகரிப்பதோடு இளநரை பிரச்சனையையும் இது சரி செய்து. குறிப்பாக முடி உதிர்தல் பிரச்சனை முற்றிலும் குறையும். ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே இதை பயன்படுத்தலாம். குளிர்ச்சியை தரும் என்று நினைப்பவர்கள் எண்ணெயை லேசாக சூடேற்றி பயன்படுத்தலாம். தலையில ஆயில் மசாஜ் செய்யவும் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்கவும் கூட இந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களை உடனே சேரும்.